தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கற்பதற்கு தேவையான கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் அண்மையிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா, அரசாங்க ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல. படிப்பது 5ஆம் வகுப்பு. ஆனா அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார்? எங்க நாட்டு மக்கள், இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகவும் அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதோட 75% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, திரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே, இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார். அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு, சுமார் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சதா வேலை? திண்டுக்கல் மாவட்டம் வேடசத்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? ஆனா ஸ்டாலின் பேசுறாரு 77%, 32 லட்சம் பேர்ல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதில் 75% பார்க்கின்ற பொழுது 25 லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும். அத்தனை பொய் செய்தானே, பொய்யாத்தானே செய்தி வெளியிட்டாரு. இதற்கு பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மக்களால் அங்கே கொடுத்திருக்கிறீங்க. பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒலிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி. அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும், 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். வெள்ளை அறிக்கை வேணும்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேணும்ல. அப்படி தெரிஞ்சா தானே எவ்வளவு தொழில் வந்தது,
அந்த தொழிலுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள்.